பேர் வீரமணி, திருநெல்வேலி மாவட்டம் மானூர் ஒன்றியம் களக்குடி கிராமம். நான் இப்போ செம்மறி ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட 28 ஆடும் ஒரு கடாய் இருக்குது. வெள்ளாடு ஒன்று வச்சுருக்கோம். இந்த ஆடு வந்து 2019 தொடங்கினேன். ஒரு 15 மாதம் நல்ல வெற்றிகரமாக தான் போச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்ப சூழல்னால் கொடுத்துட்டு அடுத்து ஒரு வருஷம் கேப் விட்டு இப்போ திரும்ப மறுபடி செம்மறி ஆடு வாங்கிட்டேன். பழைய ஆட்டை கொடுத்துட்டு புது ஆடு தான் இங்கே பக்கத்து ஊரில் தான் வியாபாரிட்ட தான் வாங்கியிருந்தேன். இப்போ வாங்கி 10 மாதங்கள் ஆகுது. அதாவது நான் இந்த தொழில் வந்து எங்கள் அப்பா பெரியப்பா அவங்க வச்சுருந்தாங்க, தாத்தா எல்லோரும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கொஞ்சம் கேப் விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய முயற்சினால இந்த செம்மறி ஆடு தொழிலை வந்து சூஸ் பண்ணேன். இந்த தொழிலை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா ஆடு வந்து மண்ணுக்கு ஏற்ற ஆடு வாங்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது இப்போ திருநெல்வேலியில் சுற்றி உள்ள இடங்களில் ஆடு வாங்கக்கூடிய ஆடுகள் வந்து நம்ம மண்ணுக்கான இந்த மண்ணுக்கான ஆடாக இருக்கும். ஆனால் வேறு ஏரியாக்கள்லேருந்து கொண்டு வர ஆடுகள் வந்து கொஞ்சம் நம்ம இடத்துக்கு செட் ஆகுறதுக்கு 6 மாதங்களும் ஆகலாம், இல்லை ஒரு 20 வருடங்களும் கூட ஆகலாம். இந்த ஆட்டை பொறுத்தளவில் வந்து மெயினாக வந்து நல்லா மேய்க்கணும். மேய்ச்சல் ப்ளஸ் அடர் தீவனம் கொடுத்தா ஆடு இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆட்டை பொறுத்தளவில் வந்து சாயங்காலம் மேயலை அந்த ஆடு ஏன் மேயலை என்னங்கிறத ஃபுல்லாக பார்த்து, அது மேயலைன்னா அது காய்ச்சலாக இருக்குமா இல்லை விசையடியா இந்த மாதிரி பார்த்து அந்த ஆட்டை வந்து அதுக்கான மருந்து ஃபஸ்ட் எய்டு முதல்ல வந்து மிளகு வெத்தலை கொடுத்துடணும். இந்த மாதிரி வேலைகள் செய்யணும். ஆனால் நோய் மேலாண்மைகளை பொறுத்தளவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து மழைக்காலங்கள், அதாவது புரட்டாசி மாதத்துலேருந்து கார்த்திகை மார்கழி தை 10 வரைக்கும் இந்த மாதிரி புல்லரிப்பு நோய்கள், காணவானம் இந்த மாதிரி நோய்கள்லாம் வரும். இதுக்கு வந்து அந்த நோய்களுக்கு தகுந்த மாதிரி மருந்துகள் இப்போ வந்து காணவானாவுக்கு வந்து புண்ணியமூர்த்தி ஐயா சொன்ன மாதிரிக்கு நாட்டு மருந்தை கொடுத்தா 4 நாள் தொடர்ச்சியாக 2 பொழுது 4 நாள், அதாவது 8 பொழுது கொடுத்தோம்னா அந்த ஆடு நீங்கிடும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஆட்டை உன்னிப்பாக பார்த்து இது பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த ஆட்டோட தன்மை நோயிலேருந்து மீண்டு வந்துடும். மெயினாக வந்து எல்லோரும் தடுப்பூசி, பிபிஆர், எஃப்எம்வி, டிடி, ஈடின்னு ரொம்ப பேசுவாங்க. அதெல்லாம் சுத்த வேஸ்ட்டு. இப்போ எங்கள் ஊரில் வந்து அம்மை நோய் வந்துச்சு, எல்லோரும் ஊசி போட்டாங்க. ஆனால் நான் ஊசி போடலை. எனக்கு எந்த ஃபால்ட்டும் கிடையாது. காரணம் புண்ணியமூர்த்தி ஐயாட்ட வந்து இந்த மாதிரி அம்மை நோய் பரவுது, என்ன போடலாம் அப்படின்னு கேட்டிருந்தேன். அவர் சோத்து கத்தாழை, மண்டை வெல்லம், மிளகு வெத்தலை, அடுத்து வந்து உப்பு, இதுகளை மிக்ஸ் பண்ணி ஒரு ஆட்டுக்கு 200 கிராம், அதாவது லிக்யூடாக ஒரு 200 கிராம் நம்ம பாட்டிலில் வச்சு தான் போட்டுனேன். இதுவரைக்கும் எந்த அட்டாக்கும் கிடையாது. மெயினாக பொறுத்தளவில் வந்து தடுப்பூசி போடணும் எல்லோரும் சொல்லுவாங்க. இந்த தடுப்பூசிக்கு வந்து மெயினான இதே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன இந்த மருந்தை வருஷத்தில் 4 தடவையோ அல்லது 3 தடவை, அதாவது எவ்ரி 3 மந்த்ஸுக்கு இதாக நம்ம வந்து மருந்து 3 மாதத்துக்கு இருக்க அந்த மருந்து கொடுத்தாலோ இல்லை 4 மாதத்துக்கு இருக்க அந்த மருந்து கொடுத்தாலோ வந்து நல்ல பக்கமான ரிசல்ட்டு இருக்குது. தடுப்பூசிங்கிறது தேவையே கிடையாது. குட்டிகளை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பராமரிப்பு வந்து ரொம்ப முக்கியமானது. கோடை குட்டி வந்து சரியாயிடும். ஆனால் இந்த கார்த்திகை மார்கழி தை மாதம் மாசி வரைக்கும் ஈனக்கூடிய குட்டிகளை வந்து நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டைமில் வந்து பனி இதனால் வந்து குட்டிகள் சரியாக இறை எடுக்காது, இல்லை மண்ணை திங்கும், இல்லை போக்கு இல்லை கிடக்கனால முறுக்கும் பிடிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகளை வந்து நம்ம கொடுக்கணும். புண்ணியமூர்த்தி ஐயா வந்து தஞ்சாவூர்காரரு. அவர் வந்து நம்ம சேகப்துல்லா மாமா மூலமாக தான் எனக்கு அறிமுகம். அதாவது அவரோட மீட்டிங்கு, பிரிவிட்டராஜ் சார் மீட்டிங்க்கு சங்கரங்கள் போயிருந்தோம். இந்த மாடு நோய் வந்து ரொம்ப நான் வந்து இந்த மாடுகளுக்கு வந்து டாக்டரை கூப்பிட்டு போய் ரொம்ப ஊசி போடலாம் கூப்பிட்டு போய்கிட்டு இருப்பேன். இந்த மடி நோய் வந்து பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அந்த மடி நோய்க்கான மருந்தை வந்து அந்த மீட்டிங்கில் செஞ்சு காமிச்சார். சிம்பிள் மெத்தடு, ரொம்ப காசும் செலவு கிடையாது, வீட்டு மருத்துவம், நல்ல ரிசல்ட்டு. காலையில் மடுநோய் கண்டால் சாயந்தரம் நீங்குதுன்னா அது அந்த மருந்தில் தான் இருக்குது. அதிலேருந்து தான் நமக்கு மூலிகை மருத்துவம் மேலே ஒரு ஆர்வம் வந்தது. அவர் வந்து காய்ச்சலுக்கு ஒரு மருந்து சொல்லியிருக்காங்க. இப்படி ஒன்றுக்கும் காய்ச்சல், காணவானம், அடுத்து வந்து கால் நொண்டுறதுக்கு ஒரு மருந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் அந்த மருந்து இன்னும் ரெடி பண்ணலை.
இந்த ஆவணி மாதத்துக்கு மேலே அந்த மருந்து ரெடி பண்ணலாம்னு இருக்கேன். ஆவணி புரட்டாசியில் காணவானாவுக்குள்ள மருந்து மெயினாக வந்து நம்ம நாட்டு மருந்து க்ளீனாக வேலை செய்யுது. எடுத்துக்காட்டுக்கு என்னோடய பசுமாடு வந்து காணவானாவில் இழைச்சி கிட்டத்தட்ட மாடு ரொம்ப உயிரை பிடிச்சிக்கிட்டு எலும்பு தோலுமாக தான் இருந்துச்சு. அடிக்கடி வாணி வடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. காணவானாவிலேருந்து காப்பாற்றி வந்தாச்சு. திரும்ப கோடையில் வெயில் தாங்க முடியாமல் காணவானம் இது பண்ணி அதோட எஃபெக்ட் வந்து மாடு உருவேறாமலே இருக்குது. அந்த மாட்டுக்கு வந்து அவர் சொன்ன மருந்து வாய் வழியாக அந்த மசாலா ஐட்டம் தான் சொன்னார். உருட்டி கொண்டு போனாலும் எங்கள் மாடு வாங்கி சாப்பிட்ரும். அது வாங்கி சாப்பிட்டதுலேருந்து அந்த அன்றைக்கி வாணி வடிகிறதே நின்று போச்சு. புண்ணியமூர்த்தி ஐயா வந்து யாருக்குன்னு முன்னாடியே நல்லா இது பண்ணி கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தவர்லாம் இந்த மூலிகை மருத்துவத்தை இந்த மக்களை விவசாயிகளை காப்பாற்றுறதுக்காக அவர் நாடு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கார். இந்த மருந்துகளை இது பண்ணி நம்ம கொண்டு போய் சேர்க்கணும், விவசாயிகள் இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம ஒரு டாக்டரை கூப்பிட்டோம்னா சில நேரங்களில் சீசன் டயத்தில் டாக்டர் பிடிக்கவே முடியாது. தடுப்பூசி போட்டாலுமே சில நேரங்களில் வந்து இப்போ காணவானவுக்கே வந்து காணவான மருந்தை வந்து ஓயாமல் கொடுக்கறதுனால சில நேரங்களில் அதிகமாகி அந்த ஆடு இறை எடுக்காமல் இருந்துச்சுன்னா அந்த மருந்து சாப்பிட்டதுனாலே அந்த ஆடு கறங்கி செத்து போகுது, எந்திக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாமல். அதனால் ஆடு மாடு அதாவது கால்நடை வளர்ப்பை பொறுத்தளவில் மூலிகை மருத்துவம் வந்து ரொம்ப மெயின். எந்தெந்த நோய்களுக்கு எந்தெந்த மருந்துகள் அப்படிங்கிறத வந்து அவர் யூடியூப் சேனலில் வந்து யுவர் ஃபார்ம் சேனலில் கூட பேசியிருப்பாப்புல. நான் அதை பார்த்து தான் இந்த வைத்தியங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. மெயினாக வந்து தடுப்பூசிக்கு பதிலான முக்கியமான மருந்து வந்து இந்த சோத்து கத்தாழை. இப்போ என்கிட்ட வந்து ஒரு 28 ஆடு ப்ளஸ் 2 மாடு 2 கன்றுக்குட்டி இருக்குது. இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சோத்து கத்தாழை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 கிலோ சோத்து கத்தாழை இருக்கும். அதாவது 2 மூடு பெரிய மூடு, நல்ல 2 மூடு சோத்து கத்தாழை, ஒரு 300லேருந்து 400 மிளகு, 1 கட்டு வெத்தலை, 1 கிலோ மண்டை வெல்லம், அரை பாக்கெட்டு உப்பு, இதைத்தான் செஞ்சேன். ஆனால் புண்ணியமூர்த்தி ஐயா சொன்னது வந்து பார்த்திங்கன்னா மிளகு வெத்தலை அரைச்சி அவர் சொல்கிறது வந்து நல்லா கோழிக்காய் உருட்டி நாக்கில் தடவிட சொல்லுவார். ஆனால் நமக்கு இவ்வளோ ஆட்டுக்கு இந்த ஆட்டு இறக்கவே செய்யாது. செம்பரி ஆட்டை பொறுத்தளவில் லிக்விடாக உள்ளே ஊற்றிட்டா க்ளீனாக இருக்கும். நான் அவர் சொன்னதை வந்து 2 திருப்பாக கொடுக்க சொன்னதை நான் ஒரே திருப்பில் எல்லாம் அரைச்சி கொடுத்தேன். அருமையான ரிசல்ட் இருக்குது. இது வரைக்கும் எந்த ஃபால்ட்டும் கிடையாது. தடுப்பூசிங்கிறது எக்காரணம் கொண்டு தயவு செஞ்சு போகாதீங்க. இதுதான் மருந்து. அது எந்த நோயானாலும் வரட்டும், எந்த நோயும் நம்ம ஊரில் அட்டாக் ஆகுதா முதல்ல எடுத்து இதான் தடுப்பூசி. நீங்கள் தடுப்பூசி போட்டிங்கன்னா இப்போ பிபிஆர்லாம் போட்டிங்கன்னா, நான் போன திருப்பி பிபிஆர் போட்டேன். ஆடு என்ன தான் மேய்ஞ்சாலும் அந்த ஆடு வந்து மெலிவாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த மருந்துகளை கொடுக்க அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் நல்லா இருக்குது, இம்யூனிட்டி பவரையும் கூட்டும். இப்போது அம்மா ஊசி போட்ட ஆட்டுகளில் ஆடு ஃபால்ட் இல்லை, ஆனால் குட்டிகள் ஃபுல்லாகவே ஃபால்ட்டாக இருக்குது. பிறக்கக்கூடிய சென்னையாட்டில் உள்ள குட்டிகள் வந்து இப்போ செத்துக்கிட்டே இருக்குது என்னோடய ஃப்ரெண்டு ஆட்டில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காணவனுக்கு வந்து மெயினான மருந்து பார்த்திங்கன்னா 10 கிராம் மிளகு, சீரகம், வெந்தயம் 3ஐயும் ஊற போட்டு, அடுத்து மஞ்சத்தூள், தேங்காய் பூவு, மண்டை வெல்லம், கொஞ்சம் உப்பு, இவ்வளோ தான் மருந்து. இந்த மருந்து வந்து ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு 200 கிராம் இல்லை ஒரு 1/4 கிலோ ரெடி பண்ணுதோம் அப்படின்னா இது 4 ஆட்டுக்கு கணக்கு பண்ணி கொடுக்கணும். அப்போம்னா நம்ம எப்படிங்கிறத நம்ம கணக்கு பண்ணிக்கணும். ஒரு மாட்டுக்கு 200 கிராம்னா இத்தனை பொருள்னா இப்போ 10 கிராம் வெந்தயம், மிளகு, சீரகம் அந்த மாதிரி இது பண்ணோம்னா அப்போ நம்ம மாட்டுக்கு 1/4 கிலோ கணக்கு கொண்டு வரோம் அப்படின்னா இதை 4 ஆட்டுக்கு தான் கணக்கு. அது அவரே தெளிவாக சொல்லியிருப்பாங்க. காய்ச்சலை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா, அதாவது புரட்டாசி மாதம் வரக்கூடிய காய்ச்சல், இதுக்கு நாங்கள் முதல் ஃபஸ்ட் எய்டு வந்து மிளகு, வெத்தலை, முட்டை, 2 முட்டை, மிளகு வெத்தலையை கொடுப்போம். அதாவது ஒரு மொத்தத்தில் வந்து ஒரு 100 கிராம் முட்டை தவிர இந்த வெத்தலை வந்து ஒரு 4 வெத்தலையும் ஒரு 10 மிளகுன்னு தான் கொடுப்போம். மினுக்கி மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த முட்டையில் உடச்சி ஊற்றி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது வந்து அவர் சொல்லலை, நான் செஞ்ச ரிசல்ட்டு. ஆனால் இதேமாரி கேட்கல அப்படின்னா இங்கிலீஷ் மருந்து வந்து என்ட்ரசிங் பிஹெச்ன்ட்டு ஒரு மருந்து, அதாவது ஒரு முழுத்த ஆட்டுக்கே 3 மில்லி தான் கொடுக்கணும், 3 பொழுது கொடுக்கணும், அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. இது காய்ச்சலுக்கான மருந்து. காய்ச்சலை பற்றி நமக்கு அந்த எந்த ஃபால்ட்டும் இல்லை, அது நாங்கள் எதுவுமே பண்ணிக்கிட்டது இல்லை. விசையடிக்கு வந்து மிளகு வெத்தலை இது வந்து மெயினாக நமக்கு ஆட்டை வந்து மேய்ஞ்சிட்டு வரையில் புல்ல அரிச்சிட்டு அப்படின்னா முதல் ஃபஸ்ட் எய்டு அது வந்து எதையும் தின்னு வயிறு ஊதினாலும் அல்லது பாம்பு கடி அல்லது காய்ச்சல், இந்த மாதிரி இந்த 3க்குமே வந்து பார்த்திங்கன்னா மெயின் மருந்து வந்து மிளகு வெத்தலை. இந்த மிளகு வெத்தலை வந்ததுமே கொடுத்துடணும்.
இதுதான். அதாவது நம்ம என்னன்னு தெரியாமல் இருக்கையில் முதல்ல மிளகு வத்தலை கொடுத்துட்டோம்னால எதனாலும் ஸ்டாப் ஆயிரும். காற்றை பிடிச்சி பார்க்கணும். காது குளிர்ந்துட்டு அப்படின்னா எசைடின்னு அர்த்தம். காது குளிரில் வயர் ஊதி இருக்குன்னா நம்ம மேய்ச்சல்லையோ இல்லை தீவனங்களில் வந்து ஏதோ செட்டாக நம்ம இதை சாப்பிட்டதுனால வயர் உப்பிசமாகும். அதுக்கு இந்த மருந்து மிளகு வத்தலை தான் மெயின் ஃபஸ்ட் எய்டில். விற்பனை வாய்ப்பை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்து நான் ஆடு வாங்கின வியாபாரத்தையே தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இதை பொறுத்தவரை என்னென்னு கேட்டிங்கன்னா விற்பனை வாய்ப்பை பொறுத்தவரை வந்து எந்த இதுவுமே கிடையாது. நம்ம பொருளை மட்டும் நல்லபடியாக வளர்க்கணும். விற்பனை வாய்ப்பை பொறுத்தளவில் வந்து இன்றைக்கி நமக்கு கொடுக்கணும், இன்றைக்கி பைசா தேவை அப்படின்னா சந்தைக்கோ இல்லை நம்ம வாங்க வியாபாரிட்டையோ கொடுத்தா உடனே காசு கொடுக்க போகிறாங்க. வேறு வந்து நாங்கள் பீஸு கணக்கில் தான் கொடுப்போம். எடை போட்டெல்லாம் கிடையாது. பீஸு ஒரு ஆட்டையோ ஒரு குட்டியோ மதித்து தான் கொடுப்போம். வேறு நாங்கள் வந்து இப்போ சில பண்ணையில் கிலோனா உயிரிட 400 500பாங்க. நாங்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது. பீஸு கணக்கு ஒரு மதித்து கொடுப்போம். இதுதான் எங்களோட விற்பனையோட இது. மேய்ச்சல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேய்க்கணும். மழை காலத்தில் நனைய விடக்கூடாது. ஆனால் நனைஞ்சோம் அப்படின்னாலும் ஈரத்தில் அடிக்காமல் கொஞ்சம் செழிப்பான இடத்துல அடிக்கணும் மேய்ச்சல் வந்து. அடுத்து வந்து கோடையில் நல்லா பார்த்து மேய்க்கணும். எந்த இடத்துக்கு போனால் மேயும் அப்படின்னு பார்க்கணும். இல்லை மேய்ச்சல் அடைபடலாம் கொஞ்சம் ப்ளஸ் அடர் தீவனம் ஏதாவது கொடுத்து வளர்க்கலாம். நாங்கள் இன்னும் அடர் தீவனம் கொடுக்கல. ஆனால் இன்னும் கொடுக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. என்ன கொடுக்கலாம் எதுங்கன்னு நம்ம கொடுத்து பார்த்தா தான் அந்த ரிசல்ட் வந்து சொல்ல முடியும். நம்ம ஆடு வச்சுருக்க பொறுத்தளவில் வந்து இந்த செட்டுக்கு வந்து பெரிய இது பண்ணுதாங்க. இந்த செட்டு பறன்னு மற்றபடி எல்லாமே பேசுகிறாங்க. என்னை பொறுத்தளவு என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆட்டை நல்லா வச்சுருக்கணும். அதாவது கடனோ இல்லை மற்றபடி ஏதோ இல்லாதப்போ நம்மளோட எக்ஸஸாக இருக்குது ஆனால் ஆட்டை நீட்டாக வச்சுருக்கணும்னா தான், அதுக்கப்புறம் நம்மகிட்ட பணம் இது பண்ணால் தான் நம்ம வந்து பறவை மேல் போடுறது இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்து வீட்டு பக்கத்தில் 4 சீட்டை இறக்கி சுற்றி கம்பி வேலி பென்சிங் மட்டும் அடித்து 2 தட்டியை கட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். குட்டிக்கு கூடு கட்டி வச்சுருக்கோம். அடுத்து காலையில் திறந்தாலும் மதியம் மேய்ஞ்சிட்டு வந்து அடைக்கிறதுக்கும் வந்து ஒரு 10 தட்டி வச்சு தான் மறைச்சிருக்கோம். நமக்கு ஆடு கம்மி, அதனால் 10 தட்டி ஒரு 4000 4500 வச்ச அளவில் ஆடு அடைச்சி வச்சுருப்போம். தீவனம் எதுவுமே போட்டு வளர்க்குறது கிடையாது. ஆடை பொறுத்தளவில் வந்து காலையில் ஒரு 10 மணிக்கு மேய்க்க ஆரம்பித்தோம்னா 1 மணி 12 மணிக்கு கொண்டு வந்துடுவோம். மறுத்தி 3 மணிக்கு பத்துவோம். 7 மணிக்கு கொண்டாந்து அடைப்போம். பார்த்து மேய்ப்போம். ஆடு வந்து நல்லா வயர் முட்டணும் அப்படிங்கிறத பார்த்து மேய்ப்போம். ஆட்டுக்கு வயர் முட்டலை அப்படின்னா நமக்கே மனசு எரிச்சல் படுற மாதிரி தான் இருக்கும். ஆட்டை நல்லா பார்த்தா தான் அதோட பசியை மாற்றி நல்ல திருப்தியாக வந்தால் தான் நம்மளையும் திருப்தியாக வாழ வைக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ மேய்க்கமோ அவ்வளோக்கு அந்த ஆட்டோட இது இருக்கும். நம்ம கோ4 கோ5 சூப்பர் நெப்பர் வேலி மசாலு பூர மசாலா இந்த மாதிரி எதுவுமே போட்டது கிடையாது. சும்மா மேய்ச்சல் மட்டும்தான். ஆனால் ஃப்யூச்சரில் ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி இருக்க விவசாய நிலைமையில் விவசாயம் பார்க்கறத விட இந்த பொருளை நல்லா பார்த்தா நல்லாயிருக்கும். அதுக்கு தகுந்தமான தீவனங்களை வந்து அடுத்து காலப்போக்கில் ரெடி பண்ணலாம்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. பள்ளியூர் விவசாயத்தை பொறுத்தளவில் வந்து இந்த மாதிரி தகவல்களை இன்னும் நன்றாக சிறப்பாக எடுத்து மக்களுக்கு இன்னும் தெரியப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணா உங்கள் பேர் என்னண்ணா? என் பேர் கார்த்திகனே. கார்த்திகா? சரி, நீங்கள் எந்த ஊருண்ணா? நான் வெள்ளையம்புறம்ண்ணே. சொந்த ஊருண்ணா? சொந்த வெள்ளையம்புறம். இப்போ எந்த ஊரில் இருக்கீங்க? இப்போ சொல்லிவிட்டு இருக்கேன். சரிண்ணா. உங்கள் பேர் என்ன? என் பேர் பாண்டி. பாண்டிங்களா? உங்கள் சொந்த ஊருண்ணா? சொந்த ஊர் வாக்கியாப்பட்டிங்களா? சரி தம்பி, உன் பேருப்பா? அன்பர்ஸ்ண்ணா. சரி சரி. இது என்ன ஆடுனே வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? சுத்தமான மயிலம்பை ஆடுனே. ஒரிஜினலான மயிலம்பை ஆடு. ஒரிஜினலான மயிலம்பாடி ஆடு. சரி, மற்ற ஆடுக்கு இந்த ஆடுக்கு என்னென்ன வித்தியாசம் இருக்குது? மற்ற ஆடுக்கு இந்த ஆடுக்குன்னா நாட்டு ஆடும் இருக்குண்ணே. சரி. மயிலம்பை ஆடுனா ஒரு வெளிச்ச ஆடு இதெல்லாம் இருக்குண்ணே. கொஞ்சம் நல்லா தாக்கு பிடிக்கும். மழை காலத்துக்கு கொஞ்சம் நல்லா தாக்கு பிடிக்கும் இந்த ஆடு. அப்படிங்களா? சரி. ஆட்டில் நிறைய வகை இருக்குன்னு சொல்கிறீங்க. அந்த ஆடெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்து வளர்க்காம இந்த மயிலம்பாடி ஆடை மட்டும் ஏன் தேர்ந்தெடுத்து வளர்க்குறீங்க?
இது வந்து முதல்ல இருந்து நாங்க வளர்க்கலண்ணே, முதல்ல இருந்து பெரிய ஆளுக்கு வளர்த்துருக்காங்க. அதாவது நீங்க பரம்பரையா வளர்த்துட்டு வரீங்க. இதே ரக ஆடை வந்து பரம்பரையா வளர்க்குறீங்க. சரி, இப்போ உங்ககிட்ட எத்தனை ஆடுன்னு இங்க இருக்குது? என்கிட்ட மொத்தம் ஒரு 900 ஆடு இருக்கு. 900 ஆடு இருக்குது. இது எப்படின்னா நீங்க மேய்ச்சலுக்காண்டி இங்க வந்திருக்கீங்களா? இல்ல மேய்ச்சலுக்காக வந்திருக்கோம்ண்ணே. மேய்ச்சலுக்காண்டி வந்திருக்கீங்க. இப்ப இந்த தென்னந்தோப்புல நீங்க இது ஆட்டு மந்த மாதிரி போட்டிருக்கீங்க. இது என்னண்ணே? இது கடை போட்டுருக்கோம்ண்ணே. கடை போட்டிருக்கீங்க. இந்த கடைனால இது எப்படிண்ணே? இது கடைனாலன்னா விவசாயிகளுக்கு எருவு கிடைக்கும். சரி, எருவு கோமியம் கிடைக்கும். சரி, கோமியக்காக தான் முக்கியமா கடை போட்டு சொல்லுவாங்க. எருவு கூட விலைக்கு வாங்கிடுவாங்க. சரி, கோமியம் கிடைக்காது. கோமியம் கிடைக்காது. ஆனா இது கோமியமும் கிடைக்கும், எருவும் கிடைக்கும் சொல்றீங்க நீங்க. அதனால விவசாயத்துக்கு ஒரு நல்லா வரும். வச்சா நல்லா வரும். இன்னைக்கு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த ஆட்டு புழுக்க வந்து பாத்தீங்கன்னா அமேசான்லயே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஆட்டு புழுக்கைக்கு ஒரு மதிப்பு கூடுதல். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு லோடு ஆட்டு புழுக்க வந்து விவசாயி வந்து ஒரு லோடு இந்த மாதிரி அடிக்கிறதுக்கும் நீங்க இந்த மாதிரி கடை போடுறதுக்கும் செலவு அணைகள்னு சொல்லி பார்த்தா உங்களுக்கு எதுனே கூடுதலா வரும், எது கம்மியா வரும்? செலவு வந்து எல்லாம் பரவாயில்லாம வரும்னே. எல்லாம் பரவாயில்ல, வருமானம் வரும்னே. சரி சரி, கடை வைக்கிறோம்ல, அது ஒரு கடைக்கு பேசிக்கிறோம் ஆட்டை பொறுத்து. சரி சரி சரி, அதுல வருமானம் வரும். சரி, எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கிறோம்னே. அப்படிங்களா? சரிண்ணா, இப்ப உதாரணத்துக்கு 1 ஏக்கருக்கு எத்தனை ஆடுன நீங்க போடுவீங்க? ஒரு ஏக்கருக்குன்னா ஒரு நாளைக்கு இத்தனை பேர் பச்சடிப்போம்னே. சரி சரி சரி, ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு போடுவோம். 4 நாளைக்கு 5 நாளைக்கு போடுவீங்க. எத்தனை ஆடு போடுவீங்க? எத்தனை ஆடுனா ஒரு 900 ஆடு இருக்கு வச்சுக்கோங்க. 900 ஆடு இருந்துச்சுன்னா 4 நாள் முடிஞ்சிருமே. அதாவது நீங்க சொல்ற கணக்கு பாத்தீங்கன்னா 900 ஆடு வந்து ஒரு ஏக்கருக்கு 4 நாள் போட்டா போதுமானது. சரிண்ணே, இப்ப 1000 ஆட்டுக்கு ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு விவசாயிட்டு இருந்து வாங்குறீங்க? ஒரு உதாரணம் குத்து மதிப்பா சொன்னா ஒரு 250 ஆடுன்னு வச்சுக்கோங்க. சரி, 250 ஆட்டுக்கு ஒரு நாளைக்கு 400 500 வாங்குவோம். ஒரு நாளைக்கு 400 500. சரி, 100 சேர்த்து கொடுப்பாங்க. சரி, சரி கம்மியா கொடுப்பாங்க. சரி, குறையெல்லாம் 400 வாங்கிடுவோம். ஒரு நாளைக்கு 250 ஆடுக்கு 400 குறையெல்லாம் வாங்கிடுவேன். இப்ப நீங்க சொல்ற கணக்கு படி பாத்தீங்கன்னா ஒரு ஆடுக்கு 1 ரூபா இல்லாட்டி ₹1.70 தான் ஒரு ஆடுக்கு வருது. அந்த கணக்கு தான் வருது. 2 ரூபா கூட 1.50 2 ரூபான்னு கூட வச்சுக்காங்க நீங்க. ஒரு ஆடுக்கு ஒரு நாளைக்கு 2 ரூபா அந்த கணக்கு தான் வருது. சரிண்ணே, நீங்க இப்ப தென்னந்தோப்புல இப்ப போட்டிருக்கீங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் போட்டிருப்பீங்களா இல்ல எப்படின்னா? இது காலையில 10 மணிக்கு ஆடு வந்துருவோம்னே. சரி, காலையில மேட்ச்ல கொண்டு போயிருவீங்க. 10 மணிக்கு ஆடு வந்துருவோம்னே. சரி, 6 மணி 6:30 வந்து அடைச்சிரும். அப்ப சாயங்காலம் 6 மணில இருந்து மறுநாள் காலையில 10 மணி வரைக்கும் தான் நம்ம தோப்புல இருக்கும். அப்ப விழுகிற அந்த கோமியமும் சாணியும் நம்ம தோட்டத்துக்கு இயற்கை உரமா வரும். சரிண்ணே, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்ப நீங்க கடை போட்டிருக்கீங்க. இப்ப மழை பெய்யுது. இப்ப மழை பெய்யறதுனால நமக்கு விவசாயிக்கு நட்டம் தானே வரும். அந்த எருவு கோமியம் எல்லாம் மழையில வந்து போயிடும். அப்ப நட்டம் தானே வரும். பள்ளக்காரா இருந்தா போய் தண்ணியில போயிடும். சரி, கொஞ்சம் மேடுகாலாம் நிக்கும், எருவு போகாதுங்க. அந்த இடத்துல நிக்கும், எருவு நிக்கும். பள்ளம் மட்டும் தண்ணி எடுத்துட்டு போயிடும், சேதமாகும். மழையில கொஞ்சம் சேதமாகும். சரிண்ணே, கொஞ்சம் சரி. இப்ப புதுசா ஒரு விவசாயி வந்து கடை போடணும்னு சொல்றாருன்னா உழுதுறதுக்கு முன்னாடி போடணுமா இல்ல உழவு ஓட்டுனதுக்கு அப்புறமா ஒரு கடை போட்டா சிறப்பா இருக்குமா? உழுத பிறகு போட்டா அது நல்லதுதானே. சரி, போட்டதுன்னா கடையை வச்சுட்டு உழுதுலாம். அதாவது நம்ம கடை போட்ட பிறகு கூட உழுதுட்ட வந்து மண்ணோட மண்ணா வந்து அந்த கோமியமும் இதுவும் போயிடும். எல்லாமே ஜாயிண்ட் ஆகிக்கிறேன். அப்ப நல்ல வைக்கிறது நல்லது. அப்ப உழுறதுக்கு முன்னாடியே கடாயை போட்டுட்டு அதுக்கடுத்து ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். சரிண்ணே, இப்ப மழை காலத்துல நீங்க திறந்த வெளியில வந்து இயற்கை முறையில ஆடு வளர்க்குறீங்க நீங்க. இது மழை காலத்துல எப்படின்னு இதை பராமரிக்கிறீங்க ஆடை? மழை காலத்துல வந்து மழை வந்து நினைச்சுதான் இருக்கு. ஆடு நினைச்சுக்கிட்டு தான் இருக்கு. இந்த ஆட்டுக்கு வந்து வெயிலும் பார்க்காது, மழையும் பார்க்காது. சரி, எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கு ஆடு. அப்படிங்களா? வந்தாலும் நினைச்சிட்டு தான் இருக்கேன். சரி, வெயில் அடிச்சாலும் வெயில தான் இருக்கும். பாதிக்காது, ஆடுக்கு பாதிக்காது. ஏன் அந்த ஆட்டுக்கு பாதிக்கான்னு பொதுவா சொல்றீங்களா இல்ல நீங்க ஆட்டை வந்து சின்னதுல இருந்து பிறந்த குட்டில அந்த அளவுக்கு நீங்க வளர்த்து கொண்டு வந்துடுறீங்களா? குட்டில இருந்தே வரும்னே, அதே பழக்கத்துக்கு கொண்டு வந்துருவோம். அதே பழக்கத்துக்கு சிறு இருந்து கொண்டு வருவீங்க. 2 நாள் குட்டி நிறைய. ஏன் இந்த கேள்வி கேட்கிறேன்னா ரொம்ப பேர் வந்து கொட்டை முறையில ஆடு வளர்க்குறாங்க. அவங்க எல்லாம் மழை இறைச்சல் வந்தா கூட வந்து உடனே வந்து அந்த தார் பையெல்லாம் மூடிரு, தண்ணி இறைச்சல் போகாம அந்த அளவுக்கு ஆடை வந்து ஒரு பராமரிப்பா வளர்க்குறாங்க. அதனால இந்த கேள்வி கேட்டேன். சரி சரி, சேதமாயி போக இந்த மாதிரி கறி யாரு வாங்க மாட்டாங்க, குட்டி வாங்க மாட்டாங்க. சரி சரி, நாங்க வந்து எப்படின்னா
நனைஞ்சாதான் ஆடு நல்லா இருக்கும். அப்படிங்களா? மலையில் நனையணும். மலையில் நனையணும். எம்புட்டு மலையில் நனையது அம்புட்டு நல்லது எங்களுக்கு. சரி சரி சரி. அதுக்கு போய் ஆட்டுக்கு. சரி சரி சரி. பார்த்த ஆடு பழுச்சுன்னு இருக்கு. சரி சரி சரி. இப்ப இந்த 1000 ஆடு வந்து நீங்க மேய்ச்சல கூட்டு போறீங்க, வர்றப்ப சில ஆடுகள் தவறதுக்கு வாய்ப்பு உண்டா? உண்டுமே. ஒரு ஆடு நின்றுக்கிறேன், எங்கனாச்சும் விட்டு வந்துருவான். சரி. அதுல ஒன்னும் தொலைஞ்சிரேன். தொலைறது கூட வாய்ப்பு இருக்குதா? வாய்ப்பு இருக்குங்க. நின்றுக்கிறோம்ல போய் சரி நாய் வந்து கழிச்சு விட்டு நான் ஓடி போவேன். காட்டு சிவாதி வந்து வரட்டுனா தொலைக்கு வாய்ப்பு இருக்கு. தொலைறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேர் அங்கிட்டு தெரிஞ்சவங்க வந்து உங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்க ஆடுங்க ஒண்ணு நின்று இருப்பான்னு சொல்றவங்களும் இருக்காங்க. தூக்கிட்டு போற ஆளுங்க இருக்காங்க. தூக்கிட்டு போற ஆளுங்களும் இருக்காங்க. இதெல்லாம் சமாளிச்சுதான் இந்த ஒரு தொழில நீங்க பண்ணணும். தொழில பண்ணணும். சார், நான் இந்த ஆட்டுக்கு இப்ப மேய்ச்சல்ல கூட்டு போறீங்க, இந்த அங்க வந்து நிறைய மரங்கள் செடி கொடிகள் இருக்கும், அது கால் அடி பட்டுருச்சுன்னா அது எப்படி நீங்க இது பண்ணுவீங்க? மறு புண்ணு காயம் வந்துருச்சுன்னா, ரொம்ப கால் உடஞ்சிச்சுன்னா அடிமாடு அடிக்கு விட்டுருவோம். சரி 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 சரி. கொஞ்சம் சைஸானது, கொஞ்சம் தொழில் உடஞ்சிருக்கு, சைஸானது அடி வந்துச்சு, நாங்களே ஊசியை போட்டு காப்பாத்திக்குவோம். சரிண்ணே. இப்ப 1000 ஆடுல அந்த ஆடு மட்டும் கவனிச்சு நீங்க பாத்துருவீங்களா? பாத்துருவோம் இல்ல, அந்த ஆடு கரெக்டா கண்டுபிடிச்சிருவோம்ல. கரெக்டா கண்டுபிடிச்சிருவீங்க. ஆட்டுக்கு சோம் இல்ல, ஆடு மேயாம வந்திருக்கு, எங்களுக்கு தெரியும், அதுக்குள்ளே நாங்க இருக்கோம்ல, எங்களுக்கு தெரியும். அது ஏன் கேக்குறேன்னா, என்னோட அனுபவத்துல நான் கொஞ்சம் ஆடு வளர்த்தேன். நானு ஆடு வளர்க்குறப்ப வந்து தொடப்பகுதியில ஒரு சின்ன புண்ணு வந்துருச்சு. அதை நான் கவனிக்காம விட்டேன். அது பாத்தீங்கன்னா ஒரு புழு மாதிரி கட்டி ரொம்பவும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை வந்துருச்சு. அப்ப வந்து அதுக்கு ஸ்ப்ரே வாங்கிட்டு வந்தாலும் அடிச்சு அதை சரி பண்ணி கொண்டு புழு பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்களே. புழு பிடிச்சிருந்தா அதுக்கு போட்டாஸ் மருந்து இருக்குங்க. சரி சரி சரி. இந்த மருந்து வாங்கி அடிச்சதுன்னா ஒரு தடவை அடிச்சதுன்னா வேலை போதுங்க. அப்படிங்களா? அந்த மருந்து கண்ட மருந்து போடக்கூடாது. சரி சரி. இருக்கு அந்த புண்ணு வந்து ஆறாதுனே. சரி சரி. போட்டாஸ் இருக்குனே. போட்டாஸ் வாங்கி அடிச்சோம்னா ஒரு நாளைக்கு அடிச்சு இன்னைக்கு அடிக்கிறோம்னா 2 நாளைக்கு அடிக்கூடாது. அப்படிங்களா? ஒரு நாள் விட்டு 2 நாளைக்கு அடிக்கணும். சரி சரி சரி. சரி, ஆட்டுக்கு தீவனமா என்னென்ன நீங்க பண்றீங்க? தீவனம்னா ஆட்டுக்கு தீவனம்னா ஒரு புல்லு தானே மேயும். மேய்ச்சல் தான். மேய்ச்சல் தானே. காலையிலும் கட்ட மாட்டோமே. எதுவுமே நீங்க எந்த சோழில் எங்கிட்ட நாங்க மேய்ச்சல் ஓட்டி போவான். அரசுல போய் புல்லு தான் மேயும். நீங்க இருந்து எந்த ஒரு கொலை இதுவும் கட்டுறதெல்லாம் கிடையாது. எதுவுமே கட்டவே மாட்டாங்க. அகத்தி புல்லு, சீம புல்லு, அது இதுன்னு எதுவும் கட்டுறது இல்ல. எல்லாம் மேய்ச்சல்ல தான் விட்டு அது அதோட தேவைக்கு என்ன தீவனம் வேணுமோ அதுவா தேடி எடுத்துக்கிறோம் மேய்ச்சல்ல. குட்டிக்கு மட்டும் கட்டுவோம். இந்த கொடாப்புல அடைக்கிறோம்ல குட்டியில. ஆமா ஆமா ஆமா. அந்த குட்டிக்கு மட்டும் கொலை வாங்கி கட்டிக்குவோம். ஏதாவது அகத்தி கொலை, வேப்பம் கொலை. சரி 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 சரி. இந்த இல்லனா இந்த தீவனம் போக வந்து சில பண்ணைகள் எல்லாம் வந்து இந்த புண்ணாக்கு ஐட்டம், தவிடு ஐட்டம் இந்த மாதிரி எல்லாம் குடுக்குறாங்களா ஆடுகளுக்கு? அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நாங்க அந்த குடுக்க மாட்டோம். அவங்க வந்து கறிக்காக அந்த குடுத்தாதானே கறி வரும். சரி சரி. வந்து வளர்க்கறதுக்கு வச்சுக்கோங்க. சரி சரி சரி. மேத்தலுக்கு ஓட்டி போற மட்டும் தான் மேய்ஞ்சி வரும். சரிண்ணே. அப்ப வந்து அவங்க வளர்க்குற ஆடுக்கும் நீங்க வளர்க்குற ஆடுக்கும் எத்தனை அவங்க வந்து இடம் வேகமா ஏறும் சொல்றீங்களா? அவங்க அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இடம் ஏறும். வந்து இடம் ஏறாது. ஆனா இந்த வேகம் அந்த இதுக்கு இருக்க வேகம் அது இருக்காது. இதுக்கு இருக்கிற வேகம் அதுக்கு இருக்கு. அந்த சுறுசுறுப்பு ஒரு ஓடி பிடிக்க முடியாது. இது ஓடி பிடிக்க முடியாது. பட்டத்துக்குள்ளே நிக்கிறனால சண்டை அப்படியே நிக்கும், பேசாம நிக்கும். அப்படிங்களா? கரியர். இதுக்கு வந்து வேகம் இருக்காது. வேகமா இருக்கு. சரி சரி. 4 பக்கம் போய் வருது. வேகம் இருக்கு. இதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கு இந்த ஆட்டுக்கு. சரிண்ணே. இந்த ஆடை வந்து நீங்க விற்பனைக்கு கொடுக்குறீங்களாண்ணே? விற்பனை கொடுப்போம்ண்ணே. ஒரு பல்லு இல்லாத ஆடுங்க, கழிவாது கலட்டாடுன்னு சொல்லுவான். சரி சரி சரி. பல்லு இல்லாத ஆடுங்க, கலட்டாடுங்க. சரி சரி. இந்த மாதிரி ஆடு கொடுப்போம். குட்டிகளுக்கு கொடுப்போம். குட்டிகளை இது நீங்க சொல்ற ஆடு வந்து கறிக்கு கொடுப்பீங்க. கறி கொடுப்போம். வளர்ப்புக்கு எப்படின்னா கொடுக்குறீங்க? வளர்ப்புன்னா குட்டிகளை கொடுப்போம். வளர்ப்பு குட்டிகளை கொடுப்போம். கடா குட்டியா கொடுப்போம். சரி 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 சரி. வளர்ப்புக்கு வந்து ஒரு 60 நாள் ஆகும். சரி சரி சரி. 60 நாள் குட்டியை வளர்ப்பு கொடுக்குறீங்க. என்ன எப்படின்னா ஜோடி என்ன ரேட்? ஜோடி கிலோ கணக்கில் கொடுக்குறீங்களா, ஜோடி ரேட்னு கொடுக்குறீங்களா? கிலோ கணக்கில் நாங்கள் பார்க்க மாட்டோம். கிலோ கணக்கில் பார்க்க மாட்டேங்க. குட்டியை பொறுத்துனே. குட்டி பொறுத்து. கிலோ கணக்கு நாங்கள் பார்க்க மாட்டோம். குட்டி கொஞ்சம் நல்லா பார்க்க நல்லா இருந்துச்சுன்னா, சாட்டியா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ரேட்டுன்னு. கொஞ்சம் அடியே கொஞ்சம் பேத்த குட்டியா இருக்கேன், அதுக்கு ஒரு ரேட்டுன்னு. குட்டியை பொறுத்துனே இருந்தாலும். சரிண்ணே சரிண்ணே. அதாவது இப்ப என்னை மாதிரி ஒரு விவசாயி உங்ககிட்ட வந்து எனக்கு வளர்ப்புக்கு ஒரு 20 ஜோடி வேணும்னா வந்து நீங்க உங்களால தர முடியும்? தர முடியும். தரணும். ஆனா கொஞ்சம் முன்னாடியே சொல்லணும். அட்வான்ஸ் மாதிரி சொல்லணும். ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எனக்கு வந்து பாத்துக்கிட்டு இந்த 10 குட்டி எனக்கு நிப்பாட்டிருங்க, இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் மாதிரி கொடுத்து போனா நிப்பாட்டிட்டு அந்த 20 குட்டி ஆகுது. சரிண்ணா. இப்ப நீங்க இந்த கடை போடுறீங்களா, இது என்னென்ன விவசாய நிலங்களுக்கு நீங்க போடுறீங்க? தென்னந்தோப்பு. சரி. இந்த வாழைக்கன்று வைக்கிறதுக்கு. சரி. முந்திரி, திராட்சை முந்திரிக. சரி. அதுல போடுவோம். அதுல போடுறீங்க. சரி. வயலுக்குண்ணே? வயலுக்கு அதான் வயக்காட்டுல போடுவோம். வயக்காட்டுல முக்கியம் எங்களுக்கு. வயக்காடு தான் உங்களுக்கு முக்கியம்.
சரிண்ணே. இப்ப வயக்காடுல நீங்க போடுறப்போ வந்து அங்க கருது அறுத்த பிறகு இந்த நெல் மணிகள்லாம் கிடக்குல, நெல் இதெல்லாம் கிடக்குல, அது ஆடு சாப்பிட்டு அதுக்கு ஆடுக்கு பாதிப்பு வருமா? பாதிப்பு வராதுங்க. அதுக்காக தான் மெனக்கிட்டு நாங்க வயக்காடுக்கு போறோம். நெல் சாப்பிடுவேன், ஆடு நல்லா இருக்கேன். ஆட்டுக்கு வந்து நெல் இல்ல சாப்பிட்டா பாதிக்காதுங்க, நல்லா தான் இருக்கும். ரொம்ப சாப்பிட்டா அவர் உதிக்கிறேன், விட மாட்டான். ரொம்ப சாப்பிடுறதுக்கு விட மாட்டான். ரொம்ப சாப்பிடுறதுக்கு விட மாட்டீங்க. சரிண்ணே. சரிண்ணே சரிண்ணே சரி சரி. இது நீங்க இப்ப நீங்க இருக்கிறது தேனி மாவட்டம் கம்பத்துல சுருளிப்பட்டின்னு சொல்ற ஒரு ஊர்ல நீங்க இருக்கீங்க. இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு வந்து இதே மாதிரி விவசாய நேரத்துல இந்த மாதிரி நான் ஆட்டு மந்தை போடணும், கடை போடணும் அப்படின்னு சொல்லிட்டா நீங்க எந்த சுற்றளவு வரைக்கும் நீங்க போய் உங்களால போட முடியும்? நாங்க வந்து தேனி மாவட்டத்துக்கு எடுத்துக்கிட்டேனே. இப்படி இந்த எங்க ஊர்ல இருந்து எடுத்த விளையாமரம் இருந்து எடுத்தானே. சரி. கம்பம். சரி. கூடலூர். சரி. சுருளிப்பட்டி. இந்த ஊர் தான் எங்களுக்கு. இந்த ஊர் தான் உங்களுக்கு. அதாவது நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா தேனி மாவட்டம் முழுதும் வந்து உங்களால பண்ண முடியும். அங்கிட்டு எங்களால முடிஞ்ச அளவுக்கு போவோம். அப்படிங்களா? அவன் நீங்க சொல்றது வந்து உங்களுக்கு இதுவே இந்த நீங்க சொன்ன ஒரு 5-6 ஊரே உங்களுக்கு போதுமானவாத உங்களுக்கு கரெக்டா எப்பவுமே வருடம் 365 நாட்களும் உங்களுக்கு. சுருளிப்பட்டி வந்து ரொம்ப இருக்கு. சுருளிப்பட்டி தான் அந்த அளவுக்கு இங்க வந்து உங்க விவசாயி ஒரு 6 மாசத்துக்கு மேய்மே 6 மாசம் மேய்ற அளவுக்கு விவசாயிகள் பழக்க வழக்கங்கள் உங்ககிட்ட இருக்காங்க, அந்த உங்களுக்கு இருக்காங்க. சரி சரி சரி. சுருளிப்பட்டி எங்களுக்கு கை கொடுக்குங்க. சரிண்ணே. இப்ப நீங்க உங்களுக்கு 27 வருஷம் இதுல அனுபவம் இருக்குன்னு சொல்றீங்க. நீங்க சந்திச்சது வந்து என்ன பிரச்சனைகள் இதுல சந்திச்சிருக்கீங்க நாட்டு வளர்ப்புல? ஆடு வளர்ப்புல நான் முதனே இந்த ஆடு வந்து நான் மேய்ச்சது ஒரு வருஷத்துக்கு 3000 ரூபாய் சம்பளம். 3000 ரூபாய் சம்பளம் ஒரு வருஷத்துக்கு. ஒரு 12 மாசத்துக்கு 3000 ரூபாய் தான் சம்பளம். எத்தனை வயசுல? அப்ப வயசு வந்து எனக்கு 8 வயசு இருக்குங்க. 8 வயசுல? ஆமாண்ணே. சரி 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 சரி. மொத்தமே ஒரு வருஷத்துக்கு வந்து 3000 ரூபாய் எனக்கு சம்பளம். சரி சரி சரி. அதுல இருந்து அரும்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆட்டை விடாமலே வந்து வருஷத்துக்கு மேய்ச்சேன், மாச சம்பளத்துக்கு மேய்ச்சேன், அத்தக்குழிக்கு மேய்ச்சேன். இப்ப ஆடு சொந்தமா மேய்ச்சி தெரியும். சரிண்ணே. இப்ப இந்த ஆடு இது வளர்ப்பை விட்டுட்டு உங்களால வேற ஒரு தொழில் கொடுத்தா நீங்க உங்களால பண்ண முடியுமா? வேற தொழில் தெரியாதுங்க. தெரியாதுதான். சின்ன பிள்ளைல இருந்து எங்க ஒரே தொழில் வந்துட்டான். இதே ஒரு விவசாயம் வச்சு எங்களுக்கு தெரியாது. தோட்ட விவசாயம் வச்சு விவசாயமே உங்களுக்கு தெரியாது. ஆடுதான். ஆடுதான் எங்களுக்கு. ஆடுதான். ஆடுலதான் உங்களுக்கு எல்லா தகவலும் உங்களுக்கு தெரியும். ஆடை பத்தி எல்லா ஆடு சோம் இல்ல, காய்ச்ச, ஒரு நோவி, ஒரு வாப்புன்னு சரி எல்லாம் தெரிஞ்சு போகும் எங்களுக்கு. எல்லாமே தெரிஞ்சிடும். சரிண்ணா. இதுல நீங்க இப்ப இத்தனை ஆடு வளர்த்துருக்கீங்களா, நீங்க எதிர்பாராத விதமா ஏதாவது நடந்திருக்குங்க ஆட்டுல? இந்த மாதிரி மேய்ச்சல கூட்டு போறப்ப இந்த மாதிரி ஆடு ஏதாவது இந்த மாதிரி திடீர்னு சாகும் ஆடு? திடீர்னு சாகுமா? ஆமா. மேய்ச்சல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு விழுங்க ஆடு. ஏன் அது என்ன காரணம்? சரி சரி சரி. திடீர்னு போயிட்டு இருக்கும் போது ஆடு விழுந்துரும். சரி சரி சரி. அதெல்லாம் செஞ்சிருக்கீங்க. நீங்க மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, குளிர் காலமா இருந்தாலும் சரி, இந்த ஆட்டுக்குடியே தான் இருப்பீங்க. நீங்க மழை வந்தாலும் ஆட்டை விட்டு போக மாட்டோம். ஆடு நிறைய மனுஷன் நாங்களும் நிறைய வந்து நீங்களும் நினைச்சிட்டு தான் இருப்போம். நைட்டு தூக்கம் கட்டாலும் கட்டதுதான். ஓட்டிட்டு அந்த அளவுக்கு ஆடு மேல உங்களுக்கு ஆர்வம், ஆடு கூட நீங்க இருக்கீங்க. சரி. இதுல பெரிய நோய்னா என்ன நோய் தாக்கும் ஆட்டுக்கு? பெரிய நோய்னா காண வரும்னே. சரி. காண வந்துச்சுன்னா சிக்கல் காலு காணம் சொல்லுவாங்க. சரி சரி சரி. அது தாங்குமே. சரி. காண வந்து படுசா கோட்டை வருமே. சரி சரி சரி. அந்த வாப்புன்னு வருமே. சரி சரி. மூணு தானே ரொம்ப ஆட்டுக்கு பாதி. ஆட்டுக்கு பாதிச்சுன்னா கொஞ்சம் ரொம்ப பாதி. அடியும் புதைக்கிறது புதைக்க. சரி சரி. அப்படிங்களா? சார் நான் அடுத்த கேள்வி என்னன்னா வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்க ஆட்டு போட்டிருக்கீங்க, இங்க முடிச்சு அடுத்து வேற ஊருக்கு போவீங்க, அது முடிச்சுட்டு அடுத்து வேற ஊருக்கு போவீங்க. இப்போ ஒவ்வொரு ஊருக்கு போறப்ப ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு இயற்கை சூழ்நிலையில இருக்கும். ஒரு ஊர்ல வெயில் ஜாஸ்தி இருக்கும், ஒரு ஊர்ல காத்து ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமான தண்ணிகள் இருக்கும். இங்க நல்ல தண்ணி இருக்கும், ஒரு ஊர்ல உப்பு தண்ணி இருக்கும், இன்னொரு ஊர்ல கொஞ்சம் போதுமான தண்ணி இருக்கும். அப்ப ஆடு இந்த மாதிரி தண்ணிகளை மாத்தி மாத்தி குடிக்கிறப்ப ஆடுக்கு ஏதாவது நோய்கள் வரவருக்கு பாதிப்பு உண்டா? கீழே குடிக்கிறது சப்பு தண்ணியும் குடிக்குது, கம்மா தண்ணியும் குடிக்கும். சரி. ஆத்து தண்ணியும் குடிக்கும். அது வந்து பழைய போகும் எங்களுக்கு வந்து பழைய போகும் பாதிக்காது எங்களுக்கு. பழைய போயிடும். ஆமாண்ணே. பாதிக்காது பாதிக்காது பாதிக்காது. சார் இந்த ஆட்டோட பால் என்னென்ன பண்றீங்க? ஆட்டு பால் நாங்க பீச்ச மாட்டோம். பால் பீச்சுற குட்டிக்கே தான் கொடுத்துருவீங்க. சரி சரி சரி. பால் இன்னைக்கு நான் பேச மாட்டேன். நீங்க பேசவே மாட்டீங்க. ஒரு வெள்ளாடு வச்சிருப்பான், அதை குத்திக்கிட்டு வித்தா ஒரு நாளைக்கு காத்துக்கு பீச்சுக்கிறோம். வெள்ளாடு மட்டும் பீச்சுக்கிறோம். அப்படி பேச மாட்டோம். ஆட்டோட பாலுக்கு வந்து பசு மாட்டு பாலை விட மதிப்பு ஜாஸ்தின்னு சொல்றாங்க, உண்மைதானா? ஆமா. ஆட்டு பால் கிடைக்காதுல்ல. கிடைக்காது. மாட்டு பால் வாங்கிக்கலாம்னே. சரி. ஆட்டு பால் உங்களுக்கு கிடைக்காதுல்ல. வெள்ளாட்டு பால் தானே கிடைக்காது. வெள்ளாட்டு பால் தான் கிடைக்காது. செம்பிளாட்டுல நாங்க பேச மாட்டோம். செம்பிளாட்டுல பேச மாட்டீங்க. சரி. பால் இருந்தாலும் செம்பிளாட்டுல நாங்க பேச மாட்டோம். சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. நீங்க எப்படி இங்கே சமைச்சு இதுலயே சாப்பிட்டுக்கிட்டு சமைச்சிருவோம். போய் வரணும், எங்க ஊருக்கு போய் வரணும்னா எப்படி ஒரு
10-20 கிலோமீட்டர் போனோம்னே. சரி சரி இங்கே நாங்க சமைச்சு சாப்பிட்டு படுத்துக்கிறோம். அதாவது நீங்க சோலியா இருந்தா போய் வருவோம். இயற்கையோடு இயற்கையா வாழ்றீங்க. எல்லாமே மழை வெயில் காலம் இந்த கஷ்டம்லாம் வாழ்றோம். ஆமா ஆமா. உங்களுக்கு தான் எந்த ஒரு நோய் நொடி எதுவுமே வராது. வராது எங்களுக்கு. தலைவலி காய்ச்சல் வந்தது கிடையாது. சரி சரி சரி. கஷ்டப்படாம நல்லா தான் இருக்கேன். நல்லா தான் இருக்கீங்க. சரிண்ணா, ரொம்ப நேரம் வந்து ஒரு அருமையா கேட்ட கேள்விக்கு பொறுமையா அருமையா பதில் சொன்னீங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டிகள் வளர்ப்புக்கு யாராவது தேவைனாலும் உங்ககிட்ட தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். ஆட்டு கறிக்காண்டி யாராவது தேவைனாலும் உங்ககிட்ட தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம தேனி மாவட்டம் முழுவதும் பாத்தீங்கன்னா விவசாய நிலங்களுக்கு இந்த மாதிரி கடை போடணும்னா வந்து உங்க நம்பரை வந்து தொடர்பு கொண்டு உங்களை இது பண்ணிக்கலாம். சரிண்ணா, இவ்வளவு கடை வந்து கூப்பிட்டா போகணும். கடை வந்து கூப்பிடறதுக்கு வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே சொல்லணும். ஏன்னா ஆனா நீங்க ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு மாறுறதுக்கு வந்து ஒரு 10 நாளைக்கு சொன்னா வந்து சரி 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 சரி. இந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த 1000 ஆடு எப்படி கொண்டு போறீங்க? ஆடு வந்து பச்சித்தனி போவான். பத்திட்டு தான் போவாங்க. இங்க ஓனாலும் எங்க ஊருக்கே போனாலும் பச்சித்தனி போவான். ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவுனாலும் பத்திட்டே தான் போவீங்க. மட்டும் ஆட்டோ ஏத்திக்கிறோம். அப்படிங்களா? அதாவது நீங்க உங்க இருப்பிட பொருள் மட்டும் நீங்க ஆட்டோல ஏத்திக்கிறீங்க. நடந்தான் வரும். நடந்தான் வரும். இதுக்குன்னு ஆட்டுக்குன்னு இப்ப உங்க இருப்பிட இடத்துக்கே போனாலும் இதுக்குன்னு ஒரு செட் எதுவும் கிடையாது. அங்க போனாலே இது மாதிரி காட்டு விவசாயிக்கு கடை போடுவோம். அங்க போனா கடை போடுவோம். இந்த ஆட்டுக்கு அடைக்கவே மாட்டீங்க. இந்த ஆட்டு வளர்ப்புக்கு வந்து நிலையான இடம் எதுவும் கிடையாது. சரிண்ணா, சொல்ல முடியாது. உங்களுக்கு நீங்க இடம் மாறி மாறி போறீங்க. உங்களுக்கும் இந்த இயற்கை சூழ்நிலை ஒத்துக்குறதா? அவங்க சரி சரி சரிண்ணா. சரிண்ணா, சரிண்ணா, இது அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடு வளர்ப்புக்கு வேணாலும் வாங்கிக்கலாம், கறிக்கு வேணாலும் கடை வாங்கிக்கலாம். ஆட்டு இந்த மாதிரி வந்து விவசாய நிலத்துக்கு கடை போனாலும் வந்து உங்களுக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். சரிண்ணா, இது வரைக்கும் கேட்ட கேள்விக்கு ரொம்ப பொறுமையா பதில் அளிச்சாங்க. ரொம்ப நன்றிண்ணா. நன்றி.